என்னோட நேம் விக்னேஷ். இது எட்டர்னல் மொபைல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா டெட் செக்ஷன் பற்றி இப்போ நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து சாம்சங் A31 ஒரு செட்டு டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து லைவாக டயக்னைஸ் பண்ணிவிட்டு ஆஸ் வெல் அஸ் நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாக கிளாஸஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதனா வாட்டர் மார்க்ஸ் எதனா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷீல்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ சேஃபாக நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவர் வந்து வாட்டர் மார்க்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் இப்போ செக் பண்ணிகிட்ருக்காரு. வாட்டர் மார்க்ஸ் என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் சைடும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ போர்டு ஃபுல்லாக டயக்னைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்கேஸ் நான் ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது எதனா காம்பனன்ட்ஸ் எதனா டேமேஜ் ஆகிருக்கா இல்லை ரிமூவ் ஆகிருக்கா அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாட்டர் மார்க்ஸ் எதுவும் இல்லையா? ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்க, பேக் சைட் வாட்டர் மார்க்ஸ் எதுவும் இல்லை. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டிசி செக் பண்ணிக்கலாமா? ஸோ டிசியில் பூட்டிங் சீக்வன்ஸ் எதனா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணலாமா? ஸோ டிசி கேபிள் எடுத்துகிட்டு டிசியில் கனெக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் வரும். ஃபஸ்ட்டு கேபிளை ஒழுங்காக எடுங்க. ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் சைடுனாக்கா இதில் மூணாவது. ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் பூட் கேபிள் வாங்கும்போது வேறு கேபிள்ஸாக இருக்கும். ஓகே, மூணாவதாக இருக்காது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பின். ஓகே, ஃபஸ்ட்டு டிசி ஆஃப் பண்ணிவிடுங்க. டிசி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். அது அங்கே ஆன் ஆஃப் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோ ப்ரோ இப்போ அது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ ஆன் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுங்கள் டக்குன்னு. ஸோ இப்போ ஃபுல் ஆம்ஸ் எடுத்துச்சா? நீங்கள் 5 ஆம்ஸ் சப்ளை கொடுக்குறீங்க, 5 ஆம்ஸுமே ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் வைக்கிற பொசிஷன் தப்பாக இருக்கலாம். ஓகே, இப்போ கேபிளை உல்ட்டா கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு? கேபிள் உல்ட்டானாக்கா போர்டு எப்படி திருப்புங்க? ஓகே, ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது? 3 மில்லி ஆம்ஸ். ஓகே, ஸோ 3 மில்லி ஆம்ஸ் நம்மளுக்கு லீக்கேஜில் இருக்குது. ஓகே, ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 மில்லி ஆம்ஸ் நம்மளுக்கு லீக்கேஜில் இருக்குது. ஒரு சில மாடல்ஸ் இந்த 3 மில்லி ஆம்ஸும் செட் ஆன் ஆகும். ஓகே, பட் அவங்களுக்கு என்ன இஷ்யூ வரும் அப்படின்னாக்கா பேட்ரி ட்ரெயின் இஷ்யூ இருக்கும். ஓகே, யூஸே பண்ணலனாலும் பேட்டரியோட ட்ரெயின் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு செட் ஆன் ஆகுதா இல்லையான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இங்கே நம்மளுக்கு ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்கான் இல்லையா? ஸோ அந்த பிளேட் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பாருங்கள், ஸ்கோப் தேவையில்லை, பூட்டிங் என்ன ஆகுதுன்னு மட்டும் அங்கே பாருங்கள். பாருங்க, ஃப்ளாட்டாக அப்படி பாருங்க, இது எல்லாத்தையும் படுற மாதிரி பண்ணுங்கள். அதில் தான் ஆன் ஆஃப் வருது. ஆகுதா அப்போது? ஸோ ட்ரிகர் எவ்வளோ ஆகிட்டுருக்கு இப்போது? 56, 78ன்னு சொல்லிட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு 100க்கு மேலே போகவே மாட்டேங்குது. ஸோ 80க்குள்ளே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ட்ரிகர்லேருந்து எடுத்தோடனே ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ 80 இந்த மாதிரி வந்து ஃப்ளக்சுவேஷன்லேயே தான் இருக்குது. ஸோ பேக் டு 0. இப்போ வந்து திருப்பி பேக் டு 4, அதாவது அந்த 4 மில்லி ஆம்ஸ் நம்மளுக்கு லீக்கேஜ் இல்லையா, 3 or 4 மில்லி ஆம்ஸ் லீக்கேஜ். ஸோ திருப்பியும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஓகே ஓகே, இப்போ டிசிலேருந்து எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி லீக்கேஜ் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி லீக்கேஜை ஃபஸ்ட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ண பிறகு செகண்டரி லைனில் எதனா ப்ராப்ளம் இருக்கானோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைமரி லைனை கரெக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் செகண்டரி லைனுக்கு போகும். ஓகே, மேக்ஸிமம் ப்ரைமரி லைனில் இந்த இஷ்யூ அந்த 4 மில்லி ஆம்ஸ் 3 மில்லி ஆம்ஸ் நம்மளுக்கு ஷார்ட் அவுட் ஆகிட்டாலே மேக்ஸிமம் செகண்டரி லைனும் நம்மளுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு அர்த்தம். ஓகே, இப்போது எனக்கு இந்த 4 மில்லி ஆம்ஸ் லீக்கேஜ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 4 மில்லி ஆம்ஸ் லீக்கேஜ் எதில் இருக்கும்? 4 மில்லி ஆம்ஸ் லீக்கேஜ் எந்த லைனில் இருக்கும்? ப்ரைமரியா செகண்டரியா? செகண்டரியா கன்ஃபார்மா? எதில் இருக்கும்? ப்ரைமரி லைனில் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரைமரி லைனில் என்னது? விபேட்டு, அப்புறம் விபிஹெச், அப்புறம் விபஸ். விபஸ் சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு
தெரிய ஆரம்பிக்கும். ஸோ விபேட்டும் விபிஹெச்சும் இதில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன நம்ம டயக்னைஸ் பண்ணி பார்க்கணும் இதில் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்னோடய பேட்ரி கனெக்ஷனில் என்ன டயோடு வேல்யூ வருது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய விபிஹெச் லைனில் என்ன டயோடு வேல்யூ வருது, அதுதான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இது ரொம்ப மைனர் லீக்கேஜாக இருக்கிறதால மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஜிஆர் வேல்யூ 300 அது மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம இன்னொரு விதமாகவும் நம்ம டயக்னைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தெர்மல் கேமரா, ஸோ இன்றைக்கான கிளாஸஸில் தெர்மல் கேமராவோட யூசேஜ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ்பெஷலி தெர்மல் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா மைனர் லீக்கேஜுக்கு பெஸ்ட். இன்னும் மெல்ட் ஆகும். ஓகே, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். பட் இந்த மைனர் லீக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற டெம்பரேச்சர் ரொம்ப 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 மினிமம். அதாவது ரோசினோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ரோசின் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் தெர்மல் கேமராவுக்கு யூசேஜ் ஆகும். ஓகே, ஸோ தெர்மல் கேமரா இல்லாமலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது வேறு ஒரு கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு என்னோட விபேட் அண்ட் விபிஹெச். ஓகே, ஸோ இதோட டயோட் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் எது பவர் ஐசி, என்னோட எது சார்ஜிங் ஐசி செக் பண்ணுங்கள். இதில் எது பவர் ஐசியாக இருக்கும், எது சார்ஜிங் ஐசியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங். ஓகே, ஸோ சாம்சங்கில் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாடெக் சிப்செட், குவால்காம் சிப்செட்டாக இருந்தாலும் அவங்களோட பவர் ஐசியோ இல்லை சார்ஜிங் ஐசியோ அவங்களோட ஓன் பிராண்ட் சார்ஜிங் ஐசியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், எஸ்யூன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சீரீஸில் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஓகே, இதை வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து மீடியாடெக்கை நீங்கள் கொடுத்துருக்கான். இப்போ இது மீடியாடெக் சிப்செட். ஓகே, ஸோ இவர் வந்து பார்க்குற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா MT6177. அப்போ இது வந்து என்னோட நெட்வொர்க் ஐசி, நெட்வொர்க் செக்ஷனில் பார்க்குறாரு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாமே என்னோட நெட்வொர்க் பார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னோடய நெட்வொர்க் கனெக்டர் இங்கே இருக்கா. அப்போ இந்த சைடு ஃபுல்லாமே என்னோடய நெட்வொர்க் பார்ட்டுக்கானது தான். அப்போ இந்த சைடு இருக்கிறது 2 பெரிய ஐசிஸ் இருக்கா. இது ரெண்டுத்தில் எதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறீங்களா? இதை வச்சு கூட க்ளீன் பண்ணுங்க. சி, இப்போது இந்த ஐசி சுற்றி நிறைய காயில்ஸ் இருக்கா, சுற்றி நிறைய காயில்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன ஐசி? இது பவர் ஐசி. அப்போ இது என்னோட சார்ஜிங் ஐசி கிடையாது. ஓகே, ஸோ அது கீழே ஒரு ஐசி இருக்கா. ஓகே, ஸோ இது என்ன சீரீஸில் ஸ்டார்ட் ஆகுது? S2M அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது சாம்சங்கோட ஓன் ஐசி வச்சுருக்கான். ஸோ இதை சுற்றி எதனா காயில் எதனா இருக்கா செக் பண்ணி பார்க்குறீங்களா? இந்த ஐசியை சுற்றி ஐசி கீழே ஒரு காயில் ஒன்று இருக்கா? ஓகே, அப்போது இதுதான் மேக்ஸிமம். இது பக்கத்தில் டயோடு எதனா இருக்கா பாருங்கள், காயில் பக்கத்தில் கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ ஒரு டயோடும் எனக்கு ஒரு பக்கத்தில் இருக்குது. ஓகே, அப்போது இதுதான் என்னோடய விபிஹெச் லைனாக மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஐசி மேலே ஒரு பார்ட் நம்பர் கொடுத்துருக்கால, S2M சொல்லிட்டு. ஓகே, அந்த ஐசி ஃபுல்லாக நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே அதுதான் உங்கள் சார்ஜிங் ஐசின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாடலுக்கான போர்னியோவில் ஓப்பன் பண்ணிவிட்டு சார்ஜிங் செக்ஷன் ஓப்பன் பண்ணினா அதுலேயும் உங்களுக்கு விஷுவலாக தெரியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலை, ஸ்கிமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணலை, போர்னியோ எந்த விதமான சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணலை. நம்மளோட நாலேஜை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், டயக்னைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டயக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. சாஃப்ட்வேர் எப்போ நீங்கள் டிபெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு லைன்ஸை கரெக்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ கிராஃபிக்ஸ் வரல அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் பின்ஸ் நம்மளுக்கு அதிகம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கிராஃபிக்ஸை நீங்கள் ஸ்கிமேட்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போது இதனோட அந்த காயில் இருக்கிறது என்னோடய விபிஹெச் லைனுன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு அதோட டயோடு வேல்யூ செக் பண்ணுங்கள். அந்த காயில் வேணும். ஸோ டயட் மோடில் தான் இருக்குது, அதை செக் பண்ணு. வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். ஸோ என்ன வேல்யூ வருது நம்மளுக்கு? ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் 330 சம்திங் டயோடு வேல்யூ வருது. ஓகே, ஸோ இது யூஸ்வலாக பார்க்கும்போது இது நார்மல் தான். ஓகே, எப்போவுமே நம்மளுக்கு 300 அபவ் தான் இருக்கும். ஒரு சில மாடல் எங்கள் Note 4 பார்க்கும்போது 150 தான் டயோடு வேல்யூ இருக்கும். Note 4 அது நார்மல். ஓகே, அந்த டைமில் நீங்கள் வந்து ஷார்ட்னு நினச்சிக்கூடாது. ஓகே, இப்போ என்னோடய விபேட் லைனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்ரி லைன் இருக்கா? ஸோ பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏதோ ஒன்று இருக்கும், ரெண்டு பக்கத்தில் எதனா ஒன்று செக் பண்ணி பாருங்கள்.
ஷீல்டு மேலே வச்சுக்கோங்க ப்ரோ, கிரவுண்டு ஷீல்டு மேலே வச்சுக்கோங்க. ரெட் ப்ரோபை கிரவுண்ட் ஷீல்டு மேலே வைங்க. ஸோ 420 சம்திங் வருது நம்மளுக்கு. ஓகே ஓகே, கரெக்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சென்டரில் வைங்க ப்ரோ. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 415 சொல்லிட்டு வருது. அப்போ என்னோடய விபேட் லைனும் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போது எனக்கு தெரியும் விபேட் ஆர் விபிஹெச்சில் தான் ஷார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த 4 மில்லியம்ஸ் லீக்கேஜில் அதில் தான் இருக்குதுன்னு தெரியும். ஓகே, இப்போ நான் டயக்னைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து விபிஹெச்சில் ஷார்ட் இருக்கா இல்லைனாக்கா விபேட்டில் ஷார்ட் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு விபிஹெச் காயில் இருக்கா. ஸோ இப்போது விபிஹெச் காயில் மேலே வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறேன் நான். ஓகே, சேம் 4 வோல்ட்டு 5 ஆம்ஸை நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். அந்த லைனில் எனக்கு லீக்கேஜ் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அதில் கரண்ட் கன்சப்ஷன் நடக்கும். இந்த 4 மில்லியம்ஸ் எனக்கு அதில் தெரியும். ஓகே, அந்த லைனில் லீக்கேஜ் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு அந்த 4 மில்லியம்ஸ் எடுக்காது. அப்போ என்னோடய விபேட்டில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே, இப்போது ப்ரோப் எடுத்துக்கோங்க ப்ரோ, அதை எடுத்துக்கோங்க, கேபிள் எடுத்துக்கோங்க. அப்படியே எடுங்க சொல்கிறேன். கேபிள் ப்ரோ, இதில் ரெட் அண்ட் பிளாக் அலிகேட்டர் கிளிப் இருக்கா, இதை மட்டும் எடுங்க. ஓகே, உங்கள் ப்ரோப் இருக்குது இல்லையா, இந்த ப்ரோபே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கில் கிளிப் பண்ணிக்கோங்க, ரெட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டியூசரில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, 2 டியூசர் எடுத்துக்கணும், ஒரே டியூசரில் வைக்கக்கூடாது, அது ஷார்ட்டு கணக்காது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, இப்போ எனக்கு சப்ளை ஆனில் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும், வோல்டேஜை வேறு எங்கேயும் இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ பிளாக்கை வந்து இந்த ஷீல்டு மேலே வச்சு கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. ரெட்டை வந்து இந்த காயில் இருக்குது இல்லையா, விபிஹெச் காயில், இப்போ அந்த விபிஹெச் காயிலில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் ரெட்டை, அதாவது மேனுவலாக நம்ம வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு ஆம்ப்ஸ் கன்சப்ஷன் எடுக்குதா இல்லையா? 4 மில்லியம்ஸ் எனக்கு எடுக்குது. அப்போ எனக்கு ஷார்ட் எந்த லைனில் இருக்குது? விபிஹெச் லைனில் தான் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் ஆச்சா நம்மளுக்கு எந்த லைனில் ஷார்ட்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு? ஓகே, இப்போ எடுத்துகிட்டு அதை அங்கே ஆஃப் பண்ணிவிடுங்க. பிட் மேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது பிட் மேப்பை நான் யூஸ் பண்ணுறேன். சேம் மாடல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த காயில். ஓகே, இப்போ காயில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண பார்க்குறோம், 2 பக்கமும் நம்ம வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த 4 மில்லியம்ஸ் எடுக்குது அப்படின்னாக்கா, ஸோ இதில் எனக்கு இந்த ஐசி மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ எனக்கு இந்த ஐசி தான் லீக்கேஜில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மேபி என்னோடய சார்ஜிங் ஐசியாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா அது நிறைய செக்ஷன்ஸ்க்கு நிறைய ஐசிஸ்க்கு இன்புட் வோல்டேஜாக போகுது. ஓகே, ஸோ விபிஹெச் வோல்டேஜ் இல்லையா, ஸோ நிறைய ஐசிஸ்க்கு உங்கள் நெட்வொர்க் பிஏ ஐசிஸ்க்கு போகும். ஓகே, ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசிஸு, பவர் ஐசிஸு, ஸோ அது மாதிரி இதில் எதனாவும் உங்களுக்கு ஷார்ட்டிங் ஆகிருக்கலாம். இல்லை நிறைய கெப்பாசிட்டர்ஸும் இருக்கா, இந்த கெப்பாசிட்டர்ஸ் எதனா ஒன்றா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ மைனர் லீக்கேஜ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம், பட் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் அந்த காயிலை ரிமூவ் பண்ணேன். ஓகே, ஸோ ப்ளோயர் எடுத்துக்கோங்க, அப்படியே ரிமூவ் பண்ணேன். இந்நேரம் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 லைனாக பிரிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கூல்டவுன் ஆன பிறகு சேம் மெத்தடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, முன்ன காயிலில் ஒரே பக்கம் மட்டும் வச்சோம், அது எல்லாமே சீரீஸில் கனெக்டாக இருக்கிறதால நம்மளுக்கு காமிச்சு. இப்போ 2ஆக பிரிஞ்சதால் 2 இன்டர்ஃபேஸ்லையும் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, கூல்டவுன் ஆகிடுச்சா? க்ளீன் பண்ணிக்கிறீங்களா இல்லை அப்படியே இருக்கட்டும்? கூல்டவுன் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ நீங்கள் கிளிப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பிளாக் எங்கன்னா கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த ஷீல்டு மேலே இப்படி கிரவுண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸ் மேலே வைங்க, அதாவது ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இந்த இன்டர்ஃபேஸ், இந்த பாருங்கள் ஸ்கிமேட்டிக் பாருங்கள், இந்த இன்டர்ஃபேஸ், இந்த இடத்துல வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணுங்க. அது ஆன் பண்ணு ப்ரோ,
இது ஆனே பண்ணல. ஓகே. கரண்ட் கன்சப்ஷன் எதனா எடுக்குதா? 0. ஓகே. எனக்கு லோடு எதனா ஆக்ட் ஆனால் தானே கரண்ட் கன்சப்ஷன் எடுக்கணும். என் ஃபோன் ஆஃபில் இருக்குது, அப்போ எப்படி எனக்கு லோடு எடுக்கும்? ஸோ அப்போது எனக்கு ஐசி லீக்கேஜ் இல்லை. ஓகே. அடுத்த இன்டர்ஃபேஸில் வைங்க. இப்போ எனக்கு அந்த 4 or 3 milliamps இப்போ எனக்கு எடுக்குது. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? என்னோடய சார்ஜிங் ஐசின்னு என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ பவர் ஐசியாக இருக்கலாம், என்னோடய பிஐசிஸாக இருக்கலாம், இல்லை ஏபிடி ஐசிஸாக இருக்கலாம். ஓகே. இல்லை கிராஃபிக்ஸ் ஆர் லைட்டிங் ஐசி எது வேணாலும் இருக்கலாம். இல்லை அதில் கனெக்ட் ஆகிருக்கிற எதனா கெப்பாசிட்டர்ஸாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 minutes கிட்ட ஆயிருக்கும் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே புரியுதா உங்களுக்கு? எப்படி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தெர்மல் கேமரா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. சரி, இதில் நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ போர்டு எடுத்து தெர்மல் கேமரா கீழே வைங்க. இப்போ சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துல வச்சு நீங்கள் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சேம் ஒரு இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது நம்மளுக்கு ஷார்ட்டிங் ஆச்சு இல்லையா? அதே இன்டர்ஃபேஸில் இப்போ வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ண போகிறீங்க. தெர்மல் கேமராவில் நமக்கு செக் பண்ண போகிறோம் எங்கன்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வைங்க. ஃபுல்லாக மறைக்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியல பாருங்கள். எங்களுக்கு போர்டு கிளியராக தெரியணும். ஓகே. வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் மட்டும் நோட்டீஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படியே லேப்டாப்பில் இந்த இடம் மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ரொம்ப மைன்யூட்டாக ப்ரொடியூஸ் ஆகும், நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். தெரியுதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு போதா? இப்போ லைட்டாக பிளிங்க் ஆகுதா? ஆஃப் பண்ணுற அந்த லைட் ஆஃப் ஆகுது பாருங்கள். ஓகே. ஸோ ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஓகே. எஸ். ஓகே. சின்னதாக பிளிங்க் ஆச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணோடனே நம்ம கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணோடனே அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே. அப்போது அது என்னோட என்ன ஐசி? அது எந்த ஐசி பக்கத்தில் எனக்கு அந்த பிளிங்கிங் ஆச்சு? பவர் ஐசி. ஓகே. இப்போ நம்ம பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இது காமிச்சது கரெக்டாக இல்லையான்னு. தெர்மல் கேமரா ஷார்ட் எங்கே இருக்குதுன்னு காமிக்காது. தெர்மல் கேமரா பேர்லேயே இருக்க பாருங்க, ஹீட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அது காமிக்கும். ஓகே. ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. தெர்மல் கேமரா உள்ளே வச்சோடனே ஷார்ட் எங்கே இருக்கோ காமிக்கும்ன்ட்டு. தெர்மல் கேமரா ஹீட்டை தான் காமிக்கும். ஸோ நம்ம தான் டயக்னைஸ் பண்ணணும். ஓகே. பேர்லேயே அது வந்து தெர்மல் ஹீட் கேமரான்னு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போது பவர் ஐசியை ரிமூவ் பண்ணுறீங்களா? கிளிப் எடுத்துருங்க, இதுக்கு மேலே தேவையில்லை, கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே, சூப்பர். இப்போது பவர் ஐசியை ரிமூவ் பண்ணுங்க. பவர் ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பார்ட் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க, அதோட பொசிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு இந்த மாடலுக்கு ஸ்கிமேட்டிக் இருக்குது, இன்கேஸ் இல்லைனாக்கா இந்த மாதிரி எடுக்கிறது பெட்டர். ஓகே. முடிஞ்சால் பிஃபோராகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ பொசிஷன் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? ஸோ ஓகே. அப்போ ஐசியை ரிமூவ் பண்ணலாமா? ஓகே, ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. எடுப்பீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். எந்த ஷேக்குமே இல்லை. ஓகே, சூப்பர். கண்டினியூஷன் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஐசி சேஞ்ச் பண்ணதுக்கு நம்மளுக்கு திருப்பி ஐசியே ஃபால்ட்டாக இருந்தது. ஸோ ஐசி இல்லாத காரணத்தால் நம்ம அதை ஆர்டர் பண்ணி அதை வச்சு இன்றைக்கி நம்ம அந்த ஐசியை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பவர் ஐசியை இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ இதில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ செட் ஆன் ஆகுதா இல்லையா செக் பண்ணலாமா? ஸோ செட் ஆன் பண்ணி பாருங்கள். எடுத்து பாருங்கள். ஓகே, வைப்ரேஷன் ஆகிடுச்சு. ஓகே, எடுத்து பாருங்கள், எடுத்துருங்க. செட் ஆன் ஆகிடுச்சா? ஸோ வீடியோவில் காமிங்க. ஓகே, ஸோ செட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்து இப்போ இதோட எத்தனை நாள் ஆகுது? ஒரு 20 நாள் கிட்ட இருக்குது. பட் உங்களால் பண்ண முடியுதா? அப்போது 20 நாளில் கன்ஃபார்ம் பண்ண முடியும் போர்டு ஒர்க் லெவல் வரைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தது? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.